ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு திருத்தணி முருகன் கோயில்ல சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அண்ட் மெயினா ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. பிகாஸ் இயக்குனர் சுதா கொங்காரா அவர்கள் இயக்குற SK25 படத்துக்காக ஷேவ் பண்ணிட்டு குறுந்தாடி வச்ச மாதிரி புதுசா ஒரு கெட்டப்ல இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிற வரைக்கும் இந்த ஒரு லுக்கை வெளியில காட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி படக்குழு கேட்டுக்கிட்டதால தாடியை கவர் பண்ற மாதிரியான மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. அண்ட் கோவிலுக்கு வந்த ஃபேன்ஸ் செல்ஃபி எடுக்கிறாங்களோ இல்லையோ, கோவில்ல இருக்கிற பூசாரி எல்லாரும் மறக்காம செல்ஃபி எடுத்திருக்காங்க. ரீசெண்டா மதுரை கள்ளழகர் கோவில்லையும் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் கோவிலா போயிட்டு தரிசனம் பண்றதுக்கான காரணம் ஆப்வியஸா அமரன் படத்தோட அசுர வெற்றி தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் படங்கள் வெற்றி பெற்றா 100-150 கோடி வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவர்களோட எதிர்பார்ப்புமே அதுதான். பட் 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வந்தது ஒரு ஸ்வீட்டான ஆக்சிடென்ட். ஏன்னா இது வரைக்கும் டியர் 1ல இருக்கிற ஆக்டர்ஸ் மட்டுமே அச்சீவ் பண்ண ஒரு நம்பர். ஈவன் டியர் 1ல இருக்கிற ஒரு ஆக்டருமே 300 கோடி ரீச் பண்ணல. அப்படி இருக்கும்போது டியர் 2ல இருந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அமரன் ஒரு மிகப்பெரிய ஜம்ப். அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி வரும்போது இனிமேல் சிவகார்த்திகேயன் எப்படி மீண்டு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. சோ இந்த வருஷம் வெளியான அயர்லாந்து படம் டீசென்டா போனாலும் அதுக்கப்புறம் கோட் படத்துல இவரோட கேமியோவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தென் நெக்ஸ்ட் அந்த பாசிட்டிவிட்டியை அப்படியே அமரன் ஃபாலோ பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு சிவகார்த்திகேயன் அவர்களை. சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நன்றி கடனா தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்காரு. அண்ட் SK25 ஷூட் பாத்தீங்கன்னா இந்த மாசமே தொடங்குது. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வான்னு சொல்லிட்டு 3 ஹீரோ சேர்ந்து நடிக்கிற ஒரு மல்டி ஸ்டாரர் படமா இருக்க போது. இப்போதைக்கு ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் படத்துக்கு புறநானூறுன்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களுக்கு வச்ச அதே டைட்டில வைக்க போறாங்களா இல்ல டைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்றாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.